அலங்கரிக்கிறான் வல்லரக்கனானவன். சாந்தி கொண்டு நல்ல தரைமேலி தரைமேலிகி சந்தனத்தா கோலம் போட்டா சந்தனத்தா கோலம் போட்டா சாந்தி கொண்டு நல்ல தரைமேலி தரைமேலிகி சந்தனத்தால் கோலம் போட்டா சந்தனத்தால் கோலம் போட்டா அவன் பாலாலே தரைமெழுகி தரைமெழுகி பன்னீராலே யார் பிடிக்கா ஆச்சு வாங்க ஆச்சு வாங்க ஆச்சு வாங்க தம்பி கேமரா எல்லாம் எடுங்க. அங்கே எடுக்க எடுக்க பாருங்க. அசரம் மாத்தா என்ன வந்திருக்கே சொல்லு. அதோட சொல்லணுங்களா சொல்லணும் சொல்லணும். இந்த 2026ஆம் ஆண்டுல இந்த தெற்கு செளியநல்லூர் நாமல் வில்லிசை ஆமா தெற்கு செளியநல்லூர் சரி முப்படாதியம்மன் திருக்கோவிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முப்படாதி காளியம்மா இந்த குடை விழாவை முன்னிட்டு போன வருஷம் நம்மளுக்கு அம்மாளுக்கு வச்சு கும்பிட்ட நிறைய கண்ணாடி வளைகள் போட்டு விட்டாங்க. அப்படியா? ஆமா. போன வருஷமும் ஜவுளி கொடுத்தாங்க. சரி. பாசத்திற்குரிய அம்மா நமது அருமை பெரியம்மா பெரியாத்தா அம்மா அருணாசலத்தம்மாள் அன்னார்களுடைய அன்பு திரு கரைத்தினாலே அருணாசலத்தம்மான எப்பேற்பட்ட பேர் வடக்க திருவண்ணாமலை இருக்குல்ல அருணாசலம் அந்த பேர்ல அப்போ அம்மா ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் பெறக்கூடிய ஆமா எனக்கு அழகான லட்சுமிக்கு உகந்த கலரு ஆமா பச்சையில ஒரு பட்டு பட்டு அதோடு எனக்கு ஆமா 101 ரூபாயும் கொடுத்து ஆமா புஷ்பமும் கொடுத்து திரு மாங்கலிய கயறு வளைகளும் கொடுத்து நம்ம பெரியம்மா அருணாசலத்தம்மாள் என்னை கௌரவப்படுத்தி ஆதரித்து உள்ளார்கள். ஆமா அன்னார்களுக்கு அப்புறமாக இந்த தெற்கு செளியநல்லூர்ல வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா பாசத்திற்குரிய சரி முன்னாள் பிரசிடண்டும் ஆகிய ஆமா எங்க மாமா மாடசாமி தேவர் அன்னார்கள் சரி அத்தை மாடத்தியம்மாள் அவர்களுடைய ஆமா அருந்தவை செல்வி அவபுத்திரி எங்க அண்ணி சண்முக வடிவம்மாள் அவர்கள் அன்பு திரு கரைத்தினாலே திரு கரங்களாலையும் நாத்து நாளுக்கு ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் பெறக்கூடிய ஜவுளி கடை வச்சிருக்கோம். இப்படித்தானே இல்லையோ? இல்ல அங்கிட்டு கொண்டு வந்துருக்காவோ. ஓஹோ ஆமா அம்மா சண்முக வடிவம்மாள் அன்னார்களுடைய அன்பு திரு கரைத்தினாலும் ஆமா நாத்து நாளுக்கு ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் பெறக்கூடிய ஒரு பட்டு சால்வை பொன்னாட கொண்டாந்து போத்தி அதோடு எனக்கு 101 லட்சம் 101 கோடியாக ஆமா எனக்கு அன்பளிப்பு செய்து பரிசினை வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னார்களுடைய வழி வம்சங்களும் அதோடு பெரியம்மா அருணாசலத்தம்மாள் அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரங்களும் உற்றாரு உறவினரும் மனைவி மக்களோடு வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வம்சம் என்றைக்கும்
செழித்து ஓங்கியவர் வாழ்க வாழ்க போன போன இடங்களெல்லாம் மனைவியோடு மக்களோடு ஐயா அவர்கள் வழி மக்களெல்லாம் தொட்டில் நல்ல குழந்தை முதல் கட்டியில் நல்ல கிழவர் வர எங்கும் முப்பூடாதி அம்மா அருளால பத்திரகாளி அம்மா கிருபையால உங்கள் குடும்பம் எல்லாம் என்றும் கல்யாண வாசலா வாழ வேணும் பத்திரகாளி அருளால கல்யாண வாசலாக வாழ அப்படி வல்லரகராசுதனோ ஆருணிய வனமதில சாந்தாலதரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டான் பாலாலதரை மெழுகி பன்னீரால் கோலம் போட்டான் மாவாலதரை மெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடமதில குருத்து வாழை ஒரு நாயகரை பிடித்தான் நிறநாளி நிறமறக்க எச்சனை தேங்காய் பழம் தீபது போய் அற்றி வைத்து கோலம் போட்ட இடத்திலே ஆண்டவனாகிய சிவனை எண்ணி தலவாளை இலை விரித்தான் விநாயகரை பிடித்தான் நிறநாளி நிறமறக்கா தெச்சனை தேங்காய் பழங்களோடு ஆண்டவனாகிய சிவனை எண்ணின வல்லரக்க சிவனுக்காக நாமல் ஒரு பான பொங்கல் வைக்க வேண்டும் என்று ஆண்டவனை எண்ணி பொங்கல் இட்டான் பொங்க பானை ரெண்டா வெடிக்கி பானை வெடித்ததே பொல்லாத நேரம்னு பார்த்தானா இந்த பானை வேகாத பானையாக இருக்குமோ வெடித்தாலும் குற்றம் இல்ல தேங்காய் உடைத்தான் கண்ணோடு சில்லு சில்லாக நொறுங்கியது இந்த தேங்காய் எப்படிக்கு செதறினதோ அதே போன்று நாளை ஒரு காலம் அரக்கன் ஜெரசும் செதறுமா அதான் முன்ன அறிகுறி காட்டுது அதுக்குத்தான் முன்ன அறிகுறி அது தேரபடி தேங்காவோ இல்ல தெறிக்க விளைஞ்ச தேங்காவா தென்னை மரத்து வாக்கா தெரியலையா கற்பூரம் கொளுத்துகிறான் காற்று வந்து அணைத்தது நம்ம குளிச்சிருக்கோம் நெத்தியில பட்டை அடிச்சிருக்கோம் கழுத்துல உத்திராஜ மாலை போட்டிருக்கோமே நம்ம செய்யும் பூசை ஈசனுக்கு கொடுத்து வைக்கலேன்னு அரக்க நினைக்கான் கண்ட கண்ட சகனம் எல்லாம் சகனம் கண்ட கண்ட சகனம் எல்லாம் காலால தள்ளுதானே பார்த்ததோரு சகனம் எல்லாம் பாவியவ அறியலைய சண்டாள வல்லரக கோலம் போட்ட இடம் அதில ஆறு காலம் பீடம் போட்டான் அதுல கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலே எல்லாம் பணத்தை செப்பு குடத்தை வைத்தான் பணத்தை செப்பு குடத்து மேலே மாங்குளைய ஒடித்து வைத்தான் மாங்குளைக்கு மேலே எல்லாம் மணி உருண்ட தேங்காய் வைத்தான் ஐயா மணி உருண்ட தேங்காய் மேலே மஞ்சள் கோலம் ஒன்று வைத்தான் மஞ்சள் கோலம் மேலே எல்லாம் அவை எலுமிச்சங்கனிய வைத்தான் எலுமிச்சங்கனிக்கு மேலே இனியா கொட்ட பாக்கு வைத்தான் இனியா கொட்ட பாக்கு மேலே எல்கடுகு ஒன்று வைத்தான் எல்கடுகு மேலே எல்லாம் கடுகு ஒன்று வைத்தான் கடுகு மேலே எல்லாம் குண்டுமணி பருப்பு வைத்தான் குண்டுமணி பருப்பு மேலே கொத்தமல்லி இதழ வைத்தான் கொத்தமல்லி
அப்படியா? சரி. ஊசி முனைமேல் வலது கால் பெருவிரலை ஒன்றி ஆமையா நாசி அடக்கி ஊசி தவத்தை செய்து வருகிறான் வல்லரக்கன். ஆமையோ ஒரு மாதம் 2 மாதங்கள் அல்ல, ஆமா, ஒரு வருடங்கள் 2 வருடங்களும் அல்ல, கிடையாதா? வருடம் 12ஆகவே அரக்கன் தவம் இருந்து வருகின்றான். உண்ணாமல் உறங்காலோ உடையவன் பகவானே அண்ணோ தண்ணி அது ஆண்டவன் திருப்புகழ் ஆரோகரா அரணே என்று அரணராமத்தை சொல்லுவாரா சுவாமி சிவனே நல்ல சிவனே சிவனார் நாமத்தை ஒருவரிடம் உடையவன் பகவானோ 2 நல்ல ஈசன் சிவ பெருமாள் 3 நல்ல வருட காலம் முக்கண்ணன் பகவான் வரவே இல்லையே, வரவே இல்லை. அங்க 4 வருடமாச்சு, நான் முகனும் வரவே இல்லை. 5 வருடமாச்சு, ஆண்டவன் வரவும் இல்லை. 6-7 வருட காலம் ஆதி பகவானும் வரவும் இல்லை. 7-8 வருடமாச்சு, ஈஸ்வரனும் வரவும் இல்லை. 9-10 வருடமாச்சு, உடையவன் வரவும் இல்லை. 10-12 வருட காலம் ஆதி பரம்பொருளும் வரவும் வரவே இல்லை. அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாத ரட்சக ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று இறைவனை எண்ணிய அரக்கன் தவநிலையிலே இருந்து கொண்டு ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கரா அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் சுவாமி ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும்
தவத்தை பாரும் சங்கரா ஏழை செய்யும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா அப்படி படி அழகும் படி அழக்கும் படி அழக்கும் பரம்பொருளே சங்கரா சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சங்கரா சாமி என்ன குற்றம் என்ன குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா சம்போ அப்படியாகவே வல்லரக்கன் வருடம் 12 தவங்களை செய்தான் அரக்கன் தவத்தின் மகிமையினாலே ஆதி கைலாசம் கிடு 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 கிடுன்னு ஆடுது பார்த்தார் சிவபெருமாள் கைலை மலையே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாரு 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 ஞானத்தால் பார்த்தார் அரக்கன் தவத்தை கண்டார் ஆகா ஆகா இப்பேற்பட்ட வல்லரக்கன் வருஷம் 12 தவம் இருக்கிறானே இருக்கானே நாமல் இவனுக்கு வரம் கொடாமல் இருந்து விட்டோமே இருந்து விட்டாங்க அரக்கனுக்கு வரம் கொடுக்க ஆண்டவன் புறப்பட்டு வருகிறார் மணி என்ன இருக்கும் தெரியுமா என்ன இருக்கும் சாமன் அடிச்சாமம் சதி சாம நேரம் ஏமாசாம வேலை இளைய குலங்கா சாமம் ஏ அப்பா பார்த்தால் பார்வதி நம்ம இங்கு இருக்க ஆண்டவன் எங்கே செல்கின்றார் தெரியலையா சுவாமி பரம்பொருளே உமையவள் நான் இங்க இருக்க தாங்கள் செல்லும் இடம் எங்கே எங்க எங்க அம்மா பார்வதி ஈஸ்வரி அதோ பார்த்தாயா பத்தியா யமயகிரி பர்வதத்திலே ஆலமரத்து அடியில என்னை எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான் ஆமா அவனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன் அம்மா ஐயா ஆண்டவா அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும்னா காலையில போகலாம் மத்தியானம் போகலாம் சாயங்காலம் கூட போகலாம் போகலாமா அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமூல கணபதி முன்னால உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட ஏன் சொல்லல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே இளைய மகள் வடி வேலவன் இருக்கா அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே ஆமா நம்மளுக்குள்ள 1000 இருக்கும் செவர பார்த்தாவது இந்த பக்கம் போயிட்டு வரோம்னு சொல்லலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி சொல்லாம பெரியாம வந்ததினால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல கிடையாதா அரக்கன் கைலாச வரணுமானா உங்கள் நந்தி பகவான் ஏவல் பிள்ளையை போய் அழைத்து வர சொல்லுங்க ஆமா ஆண்டவன் நந்தி பகவானை அழைத்தார் நந்தீஸ்வரா எப்பா யமயகிரி பர்வதத்திலே என்னை எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான் சரி அவனை கைலாசம் அழைத்து வர வேணும் அப்பா சுவாமி பரம்பொருளே அவன் ஒரு பூலோக பிறவி நான் ஒரு கைலாச பிறவி அவனை என்னோடு எப்படி அழைத்து வர முடியும் கைலைக்கு நான் எப்படி கூட்டிட்டு வர கைலாசம் வரதுக்கா வழி இல்ல இதோ இந்த 2 குளிகையை தருகிறேன் கையில வச்சுக்கோ அது அரக்கன் கையிலேயே கொடுத்து கண்ணத்திலே ஒதுக்கி கொண்டானே ஆனா சொன்னா அனக்கருக்கு 2 பக்கம் ரெக்கம் முளைக்கும் உன்னோடு வருவார் என்ற ஆண்டவன் குளிகையை கொடுத்தார் கையிலே கொடுத்து நந்தி பகவான் 2 குளிகையை வாங்கி கொண்டு யமயகிரி பர்வதம் வருகிறார் வல்லரக்கனோ ஆண்டவனை எண்ணி வருஷம் 12 தவம் இருந்தான் பூமியில் உள்ள மண்ணெல்லாம் அவனை சுத்தி ஒரு புத்தாக வளர்ந்து விட்டது அப்பேற்பட்ட புற்றுக்குள்ளே அரக்கன் தவம் இருக்க அரக்கன் சத்தம் தான் கேக்கு அரக்கன் எங்க இருக்கான் எப்படி இருக்காமனு தெரியலையே நந்தி பகவான் அரக்கனை கண்டு தேடி தவித்தார் இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ
அரக்கனை காணாம ஆடினார் பாடினார் அரக்கனை காணாம தேடினார் ஓடினார் அரக்கனை ஓடினார் ஓடினார் வெறியாள அரக்கனை இன்னமும் காணலையே இல்லமும் காண